ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா 12th ஃபிசிக்ஸ் அலகு 7 கதிர்வீச்சு மற்றும் பளுப்பொழுப்பின் இருமை பண்பு இதுதான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் இந்த லெசனில் இருக்க ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க 6 யூனிட்டுக்கான அலகு 6 வரைக்குமாக 6 வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நம்ம இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே அழகாக சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு 8, 9, 10க்கான வீடியோஸுமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது, அதையுமே நீங்கள் பாருங்கள். இந்த சீரியஸை கண்டினியூவாக 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் செலக்ட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இப்போ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா ஒரு புதுசான விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ பண்ணுங்கள், இப்போ பண்ணலாம் கூட பரவாயில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, குவாண்டம் இயந்திரவியல் உங்களுக்கு ஆழ்ந்த அதிர்ச்சியை தரவில்லை எனில் அதனை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நிக்கல் போர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அறிமுகம். நம்ம எல்லா வீட்லையும் சொல்கிறது இதுதான், அறிமுகத்தை நல்லா படிங்க. அப்போ தான் அந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே அறிமுகம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாதீங்க. பாடம் நடத்தும் போது அது கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அறிமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கான்செப்ட் போயிடுவாங்க. பட் ஆனால் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, அந்த நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதனால் அதை படிச்சிங்க, இந்த குறிப்பு படிச்சிங்க. எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கேட்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பொருளின் எந்த ஒரு பரப்பில் இருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு எனப்படும். எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன, இந்த 2 லைன் தான். ஸோ இதை படிச்சிங்க. உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெப்ப வெளியேற்ற ஆற்றல் எனப்படும். உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம், இதை படிச்சிங்க. அடுத்து இந்த குறிப்பு படிச்சிங்க. உலோக மேற்பரப்பிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் வெளியேற்ற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண் பரப்பு அரண் என அழைக்கப்படுகிறது. பரப்பு அரண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்கலாம். இந்த கொஸ்டினுமே பார்த்துங்க. அடுத்து சில பொருட்களையும் வெளியேற்ற ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அட்டவணை பார்த்துங்க. அடுத்து வெப்ப அயனி உமிழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 5 மார்க்கில் வெப்ப உமிழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது, வெப்ப உமிழ்வு அழிவுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து 5 மார்க் கேட்கலாம். 2 கொஸ்டின் சேர்த்து 5 மார்க் கேட்கலாம், இல்லை ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ஒலிம்பின் உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து 2ஆம் நிலை உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 இருக்குது, 4மே படிங்க. இதுதான் 1 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 இல்லை 3 சேர்ந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாம் படிச்சிங்க. அடுத்து ஒளிமின் விளைவு. ஹெக்டர் ஹெக்வாக்ஸ் மற்றும் ஜெனால்ட் ஆகியோரின் சோதனை. இந்த சோதனை என்ன சோதனை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கினா போதும். ஃபுல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்கும். எந்த பக்கத்துலனா 108வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 2-3 பக்கம் போவோம். அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 109வது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை படிச்சிங்க. அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சோதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 110வது பக்கம் வரைக்கும் வருது. அடுத்து ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர் செறிவின் விளைவு, இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தியரிட்டிக்கலாக தான் இருக்குது எல்லாமே, அதை படிச்சுங்க. அடுத்து குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 111, அதுவுமே படித்து தெரிஞ்சுங்க. ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு, என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க. அடுத்து நிறுத்து மின்னியக்கத்தின் மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ஒளிமின் விளைவு விதிகள். அடுத்து ஆற்றல் குவாண்டமாக்கல் பற்றிய கருத்து. இந்த யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க, அலைக்கொள்கையின் தோல்வி, அதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சும்மா படித்து பார்த்துட்டே வாங்க, அந்த பாடம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ அடுத்து ஒளியின் துகள் இயல்பு பற்றி ஐன்ஸ்டீன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது நல்லாவே கொடுத்துருக்காங்க. 115 இது ஷார்ட் ஆகுது, ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் இதை பற்றி நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாரி டிஸ்டர்பன்ஸ், திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒளிமின் சமன்பாட்டை பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம், என்னென்னலாம் விளக்கம் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே பார்த்துங்க. அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்து
நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இதெல்லாம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து சமன்பாடு ஐன்ஸ்டீன் அகமோதலின் எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படவில்லை எனில் அவை கே பெருமம் என்னும் பெரும இயக்க ஆற்றலுடன் மூடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐ திங்க் 5 நிறைய 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகளும். ஒளி மின்கலம் அப்படி ஒளி உமிழ்வு மின்கலம், ஒளி வேழ்த்த மின்கலம், ஒளி கடத்தும் மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக கொடுத்துருக்காங்க. அதுவே படிச்சுங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இதுவும். அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படம் வரையணும். நம்ம இந்த 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா வேலை செய்யும் விதம், ஒளி மின்கலத்தின் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஒளி மின்கலனும் அதன் பயன்பாடும். ஒளி மின்கலம்னா என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அறிமுகம், துகள்களின் அலை இயல்பு, பருப்பொருள் அலைகள். ஓகேவா. டீராய்டு அலைநீளம், இது ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின். டீராய்டு அலைநீளம். அடுத்து எலக்ட்ரான்களின் டீராய்டு அலைநீளம், அதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டேவ்சன் ஜெர்மன் சோதனை. ஜெர்மன் சோதனை என்னென்னு படிச்சுங்க. அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ நிறைய இருக்கும் அதுக்குள்ளே, படித்து தெரிஞ்சுங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. டெலஸ்கோப்பாக தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர்கள், இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எக்ஸ் கதிர்கள். இந்த பாக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமான்றதெல்லாம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 126 எக்ஸ் கதிர்கள் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு எப்போ கண்டுபிடிக்கிறாங்க, அது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி, அது எல்லாமே படிச்சுங்க. எக்ஸ் கதிர்கள் பற்றி படிச்சுங்க. எக்ஸ் கதிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுங்க. அதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை, அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இவருக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 128 சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை. ஓகேவா. 128 பக்கத்தில் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மருத்துவத்துறையில் நோய் அறிதல், அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பேஜ் நம்பர் 129 எக்ஸ் கதிரின் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே படிச்சுங்க. அது எங்கே மருத்துவத்துறையில் நோய் அறிதலுக்கு பயன்படுது, மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு, தொழில்துறையில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுது. ஸோ அதெல்லாம் எங்கே பயன்படுதுன்னு பாருங்கள். இதோட செகண்ட் யூனிட்டு நமக்கு முடியுது. ஸோ பாட சுருக்கம் வந்துடுச்சு, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் யூனிட் வந்து இதில் வந்து செகண்ட் யூனிட் இல்லை, 6வது யூனிட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 7வது யூனிட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி 6 லெசன்ஸ்க்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, நான் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து 9, 10, 8 இதுக்கான வீடியோஸுமே இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் 1லேருந்து 6 வரைக்குமான வீடியோஸுமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கால்லுமே நிறைய வீடியோஸுமே ஷோ ஆகும். உங்களுக்கு இன்டிஸ்கிரிலுமே இதுக்கான ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும். டச் பண்ணி பாருங்கள். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்திருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோ. அவங்க படிக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வரப்போது, நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் போய்ட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. வேறு ஒன்று நினைச்சிங்கன்னா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ஈஸியாக கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் புக்கிலே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயற்பியல் செய்முறை, அதாவது ப்ராக்டிக்கல் பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த 12ஆம் வகுப்பு இயற்பியலில் இருக்க 11 பாடங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்டிஸ்கிரிமே ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயற்பியல் செயல்முறையை பார்க்கலாம். செயல்முறை அப்படின்னா என்னென்னா ப்ராக்டிக்கல், அதாவது நம்ம செஞ்சு காட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயத்தில். சோதனை பட்டியல்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கம்பி சுருளுடன் செய்யப்பட்ட பெருளின் மின்தடை எண் கண்டறிதல். இது வந்து நம்ம செஞ்சு காட்டணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து அங்கே எக்ஸாம் மாதிரி எழுத சொல்லுவாங்க, அதை வந்து நோக்கம் எழுதணும். நோக்கம் வந்து மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள கம்பி சுருளுடன் செய்யப்பட்ட மின்தடையை கண்டுபிடித்தல். கண்டறிதல்னு இருக்கும் கொஷினில், நம்ம கண்டுபிடித்தல் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிக்கலாம். அடுத்து தேவையான கருவிகள் என்னென்ன தேவை, இந்த வாய்ப்பாடு, இந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த படம் வரைஞ்சி காட்டணும். இந்த படத்தோட ஒரு சும்மா வரைஞ்சி காட்டால் போதும். செய்முறை என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம எழுதிக்கணும். இதெல்லாம் எழுதிட்டு காட்சி பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் எழுதணும். இங்கே என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் இந்த டேஷில் எழுதணும். அடுத்து இந்த அட்டவணைலாம் போடணும், கால்குலேஷன் போடணும் இதுக்கெலாம். அடுத்து 2வது அட்டவணை இருக்குது, இதுக்கெலாம் கால்குலேஷன் போடணும். கணக்கீடு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு என்ன முடிவு வருதோ அதை இந்த இடத்துல எழுதணும். நெக்ஸ்ட் 2வது இது டேன்ஷன் கால்வனாமீட்டரை பயன்படுத்தி புவி காந்தப்புலத்தின் கிடைத்தள கூறு கண்டறிதல். இதுலையுமே எதுவுமே நோக்கம், தேவையான கருவி, வாய்ப்பாடு இதெல்லாமே எழுதணும். எல்லாத்துலேயுமே ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அடுத்து விளக்கப்படம், இது நம்ம வரைஞ்சி காட்டணும். செய்முறை என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பண்ணுறது. காட்சி பதிவு, இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும், இந்த அட்டவணை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு உங்கள் ஸ்கூலே சொல்லித் தருவாங்க. சொல்லித்தரல உடனே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானே அதை எப்படின்னு சொல்கிறேன். அடுத்து மின்னியக்குமானியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள மின்கலையின் மின்னியக்கு விசையை ஒப்பிடுதல். இதுக்குமே நோக்கம் எழுதணும், தேவையான கருவிகள் என்னென்ன கருவிதான் தேவைப்படும் அப்படின்னு. வாய்ப்பாடு இது ரொம்ப முக்கியமானது, இது எழுதணும். படம் வரையணும், செய்முறை இதேமாரி இருக்கும். அடுத்து இந்த அட்டவணைக்கு போடணும், முடிவு வந்து எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4th முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண் கண்டறிதல். இதுவுமே நம்ம எல்லாமே எழுதணும். நோக்கம், தேவையான கருவி, வாய்ப்பாடு, விளக்கம், விளக்கப்படம், செய்முறை எல்லாமே எழுதணும். சிறும கோட்டை கண்டறிதல் எல்லாமே எழுதணும். மொத்தம் ப்ராக்டிகல்ஸ்க்கு உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 கொஷின் இல்லை 2 கொஷின் கொடுத்துட்டு எதனா ஒன்று எழுதுகிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போகணும். அடுத்து 5, 6 ஸோ எல்லாத்துலேயுமே அதே தான், திரும்ப சொல்லிட்டு இருந்தால் டைம் தான் ஆகும். ஸோ அதனால் நான் ஈஸியாக முடிச்சுக்கிறேன். மொத்தம் 10 இருக்கும். 10க்குமே நீங்கள் என்னென்ன எழுதணும் அப்படின்றத தான் ப்ராக்டிக்கல்லாம் வந்து உங்களை லேபுக்கு இட்டுட்டு போயிட்டு இதெல்லாம் என்னென்ன இருக்கோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் அது அப்படிலாம் உங்களை செய்ய சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் இந்த லேப்லாம் இட்டு போய் செய்ய சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும். இல்லை இது என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது, கொஞ்சம் தான் படிக்க முடியும் அப்படின்னா என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்குமே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நான் பார்க்கலாம். நம்ம 11 லெசனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். அந்த 11th வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுவும் நல்ல விஷயம் பார்க்கலாம். டாடா பை பாய். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும்.